பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி ஒரு பிஎல் ஒன் ஷாட் பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு சிஸ்டருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த சிஸ்டர் நேம் மென்ஷன் பண்ணவே இல்லைடா. அவங்களுடைய ஐடி நேம் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ செல்லக்குட்டி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இதேமாரி லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா, நீங்கள் கேட்ட மாதிரியே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது என்னென்ன எனக்கு தெரியல. ஸோ கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்ன அப்படின்னா டாமஞ்சரி. ஒன் ஷாட்டோட நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஒன்ஷெட்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் அட் மிஸ் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு கிளாஸ் ரூமில் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக ஒரு பர்சன் நின்று கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே அவ்வளோ அழகாக அந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. அப்படி அந்த பர்சன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருடைய ஐஸ் அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு போகுது. அந்த லாஸ்ட் பெஞ்சில் போன உடனே அந்த 2 பர்சனை காணோம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போது ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் தான் கூப்பிட்றாரு. சார், எங்கே போனானுங்க அவனை 2 பேரும்? சார், இன்றைக்கி பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டாங்க 2 பேரும். ஏன் என்கிட்ட எதுவுமே பெர்மிஷன் கேட்கல? என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுருக்கணும்ல. ஓடி ஃபார்ம் கூட என்கிட்ட வந்து சைன் வாங்கல. என்ன நினச்சிட்ருக்கீங்க? எதனா கிளாஸை நினச்சிட்ருக்கீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு தெரியாத கிளாஸ் முடிஞ்ச உடனே அவனுங்க 2 பேரும் என்னுடைய கேபினுக்கு வரணும். புரிஞ்சதா? நீ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் செம்மையாக கத்திகிட்ருக்காரு. ஓகே சார், நானும் எவ்வளோ சொன்னேன் சார். ஆனால் அவனுங்க கொஞ்சம் கூட காதலே போட்டுக்காமல் கிளம்பி போயிட்டானுங்க. நீ எதுக்கு இருக்க? என்கிட்ட வந்து சொல்லணும்ல. நீ இந்த கிளாஸ் ரெஃபாக என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திகிட்ருக்காரு. சாரி சார், இதுக்கு மேலே இந்த தப்பு. இதே தான் ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். புரிஞ்சதா? ஓகே சார், சாரி சார், சிட் டவுன். இதை பாருங்கள் காய்ஸ், எனக்கு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கணும். என்னுடைய கிளாஸ் ஹவரில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. புரிஞ்சுதா? இந்த தப்பு மறுபடியும் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் செம்மையாக கத்திகிட்ருக்காரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸ் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் பயங்கர சிடுசிடுன்னு தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே அவ்வளோ கோவமாக தான் இருக்குது. அவருடைய ஐஸ் அப்பப்போ அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு மட்டும்தான் போகுது. அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் அவ்வளோ கோவமாக இருது. இப்போது இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸும் முடியுது. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகே, எல்லாருமே ப்ரெப்போடு வந்துடுங்க. நான் என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஜான் சார், அவனுங்க 2 பேரும் வந்தோடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அசால்ட்டாக அந்த கிளாஸ் ரூமை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ தான் அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாத்துக்குமே அப்படியே பெரும் மூச்சை விடுறானுங்க. விட்டுட்டு ஜான், என்னடா எதுக்குடா அவனுங்களை அனுப்புனேன்? இல்லை நானாக அனுப்புனேன்? அவனுங்களாம் என் பெர்மிஷன் கூட இல்லாமல் போயிட்டானுங்கடா. என்னடா பண்ணுறது? தேவையில்லாமல் அவர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். இப்போது ஜான் தான் செம்மையாக புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட சொன்னால் அவன் வேற வாழ்னு கத்துவானேடா. கத்துவானா? அவன் 4 அடி அடிப்பான், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் செம்மையாக கலாய்ச்சிட்டு வேறு இருக்கானுங்க. இப்போது நம்ம அப்படியே இன்னொரு பக்கம் போகலாம். ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டில் தான் செம்மையாக மேட்ச் போயிட்டுருக்கு. அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ பதட்டத்தோட அந்த ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாம். அவ்வளோக்கு சின்சியராக மேட்ச் அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. 2 டீமுமே ஈக்குவல் ஸ்கோரில் தான் இருக்காங்க. அங்கேயும் 3 இங்கேயும் 3. ஒரு கோல் போட்டால் போதும் அந்த டீம் வின் பண்ணிடும். அப்படி தான் மேட்ச் போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி ஒரு டென்ஷனோட, ஒரு பதட்டமா, அவ்வளோக்கு ரொம்ப மேட்ச் சின்சியராக விளாண்டுட்ருக்காங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க டீம் ஆப்போசிட்டில் விளையாடக்கூடிய ஒரு டீம் பர்சன் மேலே அவனுடைய காலை உள்ள விட்டு அப்படியே அவனை தடுக்கி கீழே விழ வைக்கிறான். விழ வச்சது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்து, அச்சச்சோ என்னப்பா மண்ணை கவிட்ட, என்ன தோத்துருன்னு பயமாக இருக்கா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உன்னால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது என்னோட காலேஜ். நான் சொல்கிறத மட்டும்தான் இங்கே நடக்கும். என்ன புரிஞ்சுதா? உன்னால் என்றைக்குமே என்னை தோற்கடிக்கவே முடியாது. ஓகே? அச்சோ பாவம், பார்க்கவே உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் விளையாடக்கூடிய அந்த பர்சன் அப்படியே செம்மையாக கலாய்ச்சிட்ருக்கான். கலாய்ச்சிட்டு, ஓகே பாய், இன்னொரு மேட்ச்சில் மீட் பண்ணலாம், மறுபடியும் மண்ணை கவர்றதுக்கு. பாய் அப்படின்னு சொல்லிட்டா அவன் அப்படியே டோன் பண்ணி அவ்வளோ மாதம் நடந்து போயிட்டுருக்கான். இப்போது கீழே விழுந்த பர்சன் கையில் ஒரு பால் இருக்கும். அந்த பால் அவ்வளோ ஃபோர்ஸாக விட்டு எறிகிறான். விட்டு எறிஞ்ச ஃபோர்ஸில் அவனுடைய பேக் நெக்லேயே விழுகுது. விழுந்தது மட்டும் இல்லாமல் அவன் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுகிறான். இப்போ அவனை அப்படியே கோவத்தோடு அப்படியே டோன் பண்ணி பார்க்குறான். என்னடா என்ன இல்லை தெரியாமல் தான் கேட்குறான், உனக்கே அசிங்கமாக இல்லை இப்படி சீட் பண்ணி வளர்றியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்டுட்ருக்காரு. இப்போ கீழே விழுந்த பர்சன், இதை பாரு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் குறுக்க வந்துட்டுருக்க, நீ தான் அப்புறம் கஷ்டப்படுவ, என்கிட்ட ஒழுங்காக சாரி சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டே இரு. வாயை மூடுறா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா ஓவராக பண்ணிட்டுருக்கேன். என்ன இந்த ஓவர் சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுதா? இப்போ என்ன நீ ஜெயிச்சு தான் இருக்கணுமா? சரி வச்சுக்கோ, பிச்சை போடுறேன். ஓகே, நான் விட்டு கொடுக்குறதாவே இருக்கட்டும். இல்லை நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேருந்து எல்லாத்துக்கும் தெரியும், எப்படியும் நான் தான் கோல் போட போகிறேன், நான் தான் வின் பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீ ஏன் வச்சுக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பர்சன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவனுடைய சீக்ஸ்லேயே ஒரு பஞ்ச் தான், அடுத்த பஞ்ச் திருப்பி 4 பஞ்சாக அவனுக்கு விழுகுது. இப்படி எவ்வளோ பரபரப்பாக அந்த மேட்ச் போய்கிட்டு இருந்துச்சோ அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பயங்கர சண்டையில் போயிட்டுருக்கு. பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. இப்போது அந்த பேஸ்கெட் பால் கோச்சரும் எவ்வளவோ ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு, ஆனால் யாராலையுமே ஸ்டாப் பண்ணவே முடியல. செம்மையாக போயிட்டுருக்கான். அவ்வளோக்கு ரொம்ப ஹார்ஷாக சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பேஸ்கெட் பால் கோச்சர் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த சண்டையவே விலக்கி வைக்கிறாரு. இப்போ எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட், 2 டீமுக்குமே செம்மையாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 2 டீம் ஆளுங்களுமே எல்லாருமே அவ்வளோ கோவத்தோட ஒருத்தனோட பார்த்தா இன்னொருத்த அப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோ கோவமாக ஒருத்தர் ஃபேஸ் அப்படியே அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே அவ்வளோ கெத்தாக 2 பேருமே அப்படியே அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கிளாஸ் ரூமுக்கு உள்ளே என்ட்ரு ஆன உடனே இப்போ ஜான் தான், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்டா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? அந்த சார் வர சொன்னது. யார் வர சொன்னார்? ஜிமன் சார் தான் வர சொன்னார். என்ன அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவருடைய பெஞ்சில் போய் உட்காராரு. இப்போ ஜான் பின்னாடியே வர்றாரு. வந்துட்டு, தயாங் நீயாவது சொல்லு தயாங், என்ன தான் தயாங் அவர் திட்டுறாரு, நான் என்ன தயாங் தப்பு பண்ணேன்? தயாங் ப்ளீஸ் தயாங், அவனை போய் மீட் பண்ணி பேசிட்டு வர சொல்ல. தப்பாரு, என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, வேணும்னா அந்த ஆளை வந்து என்கிட்ட பேச சொல்லு, நான்லாம் போய் பேச முடியாது. ஆல்ரெடி நான் செம்ம காண்டு மேலே இருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட பேசினீங்கன்னா அப்படியே அந்த டென்ஷனில் வாயிலேயே அவனுக்கு கொடுப்பேன், பேசாமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தான் மச்சான் போயிட்டு வாடா, பாவண்டா இந்த ஜான் என்னடா பண்ணா, புல்ல பூச்சடா, அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான்டா, போயிட்டு வாடா. நான்லாம் போக முடியாதுடா. நான் ஏன் போகணும்?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய் அவனுடைய நம்மளுடைய ப்ரொஃபஸர்டா, அதுக்கு நான் போகணுமா என்ன? என்னாலாம் போக முடியாது, நான் போக மாட்டேன்னா போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவ்வளோ பிடிவாதமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் தான் அவ்வளோ மாசா மறுபடியும் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு தான் இப்போது ஜங்காக் அவ்வளோ கோவமா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. உன்னை எப்போ என் கேபினுக்கு வர சொன்னேன், ஏன் இன்னொன்று வரல, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸோட தான் சொல்கிறாரு. சார் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன என்ன தப்பு பண்ணியா? ஜங்குக் நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு புரியல? என்னுடைய கிளாஸ் ரூமில் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னை யார் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்திட்டு இருக்காரு. சார் நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? எனக்கு பிடிச்சிருந்தது நான் போகணும், எனக்கு போகணுன்னு தோணுச்சு நான் போனேன், நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? நீங்கள் யார், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பாரு ஜங்குக், இந்த மாதிரி தெனாவட்டா பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. வித்தின் 10 மினிட்ஸில் என்னுடைய கேபின்குள்ளே நீ இருக்கணும். யூ காட் இட், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாரி சார், என்னால் வர முடியாது. ஜங்குக் என்னடா பண்ணுற, பேசாம இருடா, என்னால் போக முடியாது. நான் ஏன் போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கத்திட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் தான் ஓகே வர முடியாதுல்ல, இதை பாருங்க காஸ், இதுக்கு மேலே நான் இந்த கிளாஸ் ரூமுக்கு வரமாட்டேன். இவன் எப்போ என்கிட்ட வந்து என்னுடைய கேபினில் வந்து சாரி சார்ன்னு சொல்கிறானோ, இதுக்கு மேலே இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறானோ, அது வரைக்கும் நான் உங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு வரமாட்டேன். என்னுடைய சப்ஜெக்டுக்கு வேறு எந்த சாரும் வரமாட்டார், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் அவ்வளோ மாசா அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போது மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்க, நம்ம ஃபைனல் இயர் படிக்கிறோம் ஜங்குக், நீ பண்ணுற ஒவ்வொரு சின்ன தப்பால் நம்ம கிளாஸ் ரூம் தான் ஜங்குக் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம், ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்க, ப்ளீஸ் ஜங்குக் போ ஜங்குக், இது ஃபைனல் இயர் ஜங்குக் ப்ளீஸ் போ ஜங்குக், அவர் கிளாஸ் எடுக்க மாட்டாருன்னு இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு, ப்ளீஸ் ஜங்குக் போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே ஜங்குக்கு பயங்கரமாக கெஞ்சிட்ருக்காங்க. சரி போகிறேன், ஏன் இப்படி கத்திட்ருக்கீங்க, போகிறேன், இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் செம்மையாக கத்திட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ தேங் தான் மச்சான் போ மச்சான், எதுக்கிட்ட தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்ருக்க, அவனை பற்றி தான் உனக்கு தெரியுதல்ல, அப்புறம் ஏன்டா அவனுடைய கிளாஸ்லேயே மட்டும் நீ இருக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் கேட்குறாரு. எனக்கு அவன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குதுடா, ஏன்னா எனக்கு தள்ள பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது, அவனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு இருக்காரு. சரி மச்சான் இந்த ஒரு தடவை போயிட்டு வா அப்படிங்கிறாரு. போகிறேன், போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான ஒரு லுக்கு தான், டே நான் என்னடா பண்ணுறது, சாரிடா தலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமா நேராக ஜிம்மினோட கேபினுக்கு தான் போகிறாரு. ஜங்குக் அந்த கேபின் டோரெல்லாம் நாக் பண்ணாலாம் இல்லை, சட்டனா டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. ஜிம்மன் ஒரு சேரில் அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு, அவருக்கு முன்னாடி ஒரு டேபிள் மாதிரி இருக்குடா, அந்த டேபிள் மேலே அப்படியே அவருடைய 2 காலையும் தூக்கி வச்சா கால் மேலே கால் போட்டு அப்படியே ஆட்டிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டை கேட்ட உடனே அவருடைய காலை மட்டும் அப்படியே ரைட்டில் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறாரு. வாங்க மிஸ்டர் ஜங்குக், என்ன உன் கிளாஸ் ஸ்டூடெண்டெல்லாம் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுருப்பான் போல். சார் இப்போ எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு பிடிக்கல உங்கள் கிளாஸ் இருக்குது அதனால் நான் போனேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன சாரி சொல்லணுமா? என்னால் சொல்ல முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிக்கல அதனால் நான் போயிட்டேன், தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் சரி எதுக்கு தேவையில்லாமலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சும்மாவே இல்லை, எதிர்த்து பேசிகிட்டே தான் இருக்காரு. இப்போ ஜிம்மன் அப்படியே அவருடைய காலை ஸ்லோவாக அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வர்றாரு. இப்போ ஜிம்மன் அப்படியே அந்த சேரை விட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு, என்ன சாரி கேட்க முடியாதா? முடியாது, நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வந்துகிட்டே இருக்காரு. ஜங்குக் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி போயிட்டுருக்காரு. சார்
இப்போ எதுக்கு என் முன்னாடி வந்துட்டுருக்கீங்க? இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காதீங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிரும். என்ன கடுப்பாகுமா? எங்க என்ன பண்ணுவ? கடுப்பானா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய், இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? எனக்கு உன் கிளாஸில் இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் கிளாஸை விட்டு வெளியே போனேன். இப்போ என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவியா? என்ன பனிஷ்மெண்ட்டோ நான் அதுக்கு ஏற்றுக்கிற தனியாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கிளாஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பனிஷ் பண்ணால் எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. என்ன இரிட்டேட் ஆகுமா? இரிட்டேட் ஆனால் என்னடா பண்ணுவேன்? இதை பாரு ஜிம்மன், சொல்லிகிட்ருக்கான்ல, எதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு வந்துகிட்டே இருக்கா? அங்கேயே நின்று பேசு. நின்று பேச முடியாதா? என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஒயிட்டான ஸ்கின் அப்படியே ஜங்குக் தெரியுது. அவ்வளோ அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் ஆகுது. ஜிம்மன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. நீ 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 ஃபஸ்ட்டு ஷர்ட் பட்டனை போட முடியாது. என்னடா பண்ணுவேன்? நீ போடுறான்னு சொல்கிறல்ல, போட முடியாதுடா. யாரை கேட்டு என் கிளாஸ் அவாய்ட் பண்ண? நான் யாரை கேட்கணும்? நீ யார் ஃபஸ்ட்டு? என்ன நான் யாரா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படி ஒரு சோஃபாவில் அப்படியே அவர் கால் இடிச்சு அப்படியே அந்த சோஃபாவில் விழுகிறாரு. விழுந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவருடைய கையை மட்டும் ஊனி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஜிம்மன் தான் கிட்ட வந்து சொல்ல, யாரை கேட்டு என் கிளாஸ் அவாய்ட் பண்ண? நான் யாரை கேட்கணும்? ஜிம்மன் ஜிம்மன் கையெடு ஜிம்மன். எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. என்ன இரிட்டேட் ஆகுதா? எதுக்கு இரிட்டேட் ஆகுதா? யாரை கேட்டு என் கிளாஸ் அவாய்ட் பண்ண? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் கிளாஸை நீ அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஜிம்மன் ஜிம்மன் கையெடு ஜிம்மன். வலிக்குது ஜிம்மன். வலிக்குதா? வலிக்கிட்டோம். நான் கிளாஸ் ரூமுக்குள்ளே வரும்போது நீ இல்லைன்னா எனக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா? ஜிம்மன் ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணிகிட்ருக்க? கையெடு ஜிம்மன். எடுக்க முடியாதுடா. நீ ஏன் கிளாஸ் ரூமில் இல்லை. உங்ககிட்ட இத்தனை வாட்டி சொல்கிறது. எனக்கு கிளாஸ் ரூமில் இருக்க பிடிக்கல. அதுதான் ஏன் பிடிக்கல. இவ்வளோ நேரம் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணலை, ஏன் கிளாஸை ஏன் அட்டன் பண்ண முடியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சோஃபா எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சோஃபா தான்டா. அப்படி கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணா அப்படியே ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி சோஃபா தான் இப்போ ஜிம்மன் அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜங்குக் மேலே ஓவராகிறாரு. ஜிம்மன் நீ தப்பு பண்ணுற, இதை காலேஜ், அதுக்கு அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு. ஏன் கிளாஸை எதுக்காக அவாய்ட் பண்ண? எதுக்கும் அவாய்ட் பண்ணுறேன், உனக்கு ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஏன் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசிகிட்ருக்கா? ஜிம்மன் ஜிம்மன் என்ன பண்ணுற ஜிம்மன்? கையெடு ஜிம்மன். எடுக்க முடியாது ஜிம்மன். அப்புறம் கத்திடுவேன். நான் கத்துனா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்ல. எங்க கத்துவியா? கத்துட்டா பார்க்கலாம். ஜிம்மன் 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 என்னடா பண்ணுற? கையெடுடா. எடுக்க முடியாதுடா. எடுக்க முடியாது. ஏன்னா இது என்னோடது. ஏன் எடுக்கணும்? ஜிம்மன் நீ ஏன் இப்படி பர்வர்ட் மாதிரி பேசிகிட்ருக்கா? நான் போகணும். நான் கிளாஸ் ரூமுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இருக்குது, நான் போகணும். ஏன் என் கிளாஸை அவாய்ட் பண்ண? ஜிம்மன் சொன்னால் புரியாதா? எனக்கு இருக்க பிடிக்கலனால நான் போனேன். ஏன் பிடிக்கல? ஓ, உண்மையாக சொல்லி ஆகணுமா? ஆமாம் சொல்லு, நான் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் என் கிளாஸை அவாய்ட் பண்ணுற? ஜிம்மன் ஜிம்மன் கையெடு ஜிம்மன். சொல்கிறேன் கையெடு. எடுக்க முடியாது. எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கேன், அப்படியே போகிற கையெடுக்கிறது. சொல்ல. ஓ, நான் சொல்கிறேன் கையெடு ஜிம்மன். டேய் இப்போ எடுக்க போறியா இல்லையா? எடுத்துட்டான். சொல்லு, ரீசனை சொல்லு. அது உன்னை என்ன ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் போனேன். போதுமா? ஓ, அப்போது ஒத்துக்கிறியா என்னன்னு? என்னை லவ் பண்ணுறேன்னு? நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. தள்ளு, ஃபஸ்ட்டு நான் போகணும். டேய் சும்மா நடிக்காதடா. நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுதா? யார் சொன்னாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? உன்னுடைய கிளாஸு,
உன்னை, அதுவும் மெயினாக உன்னை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் போனேன் கிளாஸ் ரூமை விட்டு. போதுமா, தலை ஃபஸ்ட்டு நான் கிளம்பணும் அப்படிங்கிறாரு. நகர முடியாது. என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக் ஃபேஸ் கிட்ட வந்து அவருடைய இயர்ஸை அப்படியே ஒரு லிக் பண்ணுறாரு. இங்கே ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. லிக் பண்ணி முடிச்சுட்டு, லவ் யூ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நைட். என்ன? ஆமாம், உன்னை டேஸ்ட் பண்ண போல இருக்கு. ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த நைட்டுக்காக. ஜிம்மன், நீ ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே புஷ் பண்ண பார்க்குறாரு. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜேகேவோட 2 ஹேண்டையும் அப்படியே அவருடைய ஹெட்டுக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு அப்படி அவருடைய லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் கிட்டத்தட்ட அவருடைய லிப்ஸை அப்படியே சாப்பிட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். செம்ம ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்னால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவர் ஸ்ட்ரகிள் பண்ணதை எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் ஜிம்மன் அவர் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. ஸ்லோ பண்ணிட்டு இப்போது ஜங்குக்கோட ஐஸை பார்த்து, லவ் யூடா, ஒரு லவ்வுக்காக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்படி தேவையில்லாமல் என் கிளாஸை அவாய்ட் பண்ணாத. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எப்பையும் என் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கணும். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்டுட்ருக்காரு. ஜங்குக் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. ஒய், என்னடா சைலண்ட்டாக இருக்க? எப்பயும் தாம் தூம்னு குதிப்பேன், எனக்கு என்ன சைலண்ட்டாக இருக்க? அது நான் கிளாஸ்க்கு போகணும். அப்படியா? ஆமாம், நெக்ஸ்ட் கிளாஸ் யாரோடது? அது அது வந்து லீனா மேமோட கிளாஸ். ஓ, அவளா? இதை பாரு ஜங்குக், அவளை பற்றி ஏதாவது கமெண்ட் அடிச்சிட்டு இருந்த, அதுவும் அவருடைய ஸ்ட்ரக்சரை பற்றி ஏதாவது கமெண்ட் அடித்தா அதை நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் செம்ம இரிட்டேட் ஆயிடுவேன். நீ ஏன்டா அவளை பார்த்துட்ருக்க? அவள் என்ன நல்லா இருக்கான்? இதை பாரு ஜம்மன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் குறுக்க வராதா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னோடதுடா, எனக்கு சொந்தமான பொருள். அது என் கூட மட்டும்தான் இருக்கணும். மற்ற யார்கிட்டையாச்சும் போச்சுன்னா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ என்னோடது, நான் உன்னோடது, புரிஞ்சதில்ல? அந்த லீனாவை மட்டும் நீ பார்த்தன்னா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, புரிஞ்சுதா? நான் அப்படி தான் பார்ப்பேன். உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. என்ன பண்ண முடியுமா? ஜிம்மன் 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 என்னடா பண்ணுறான்? கையோடடா ஜிம்மன் ஜிம்மன் சிப்பதுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி தான் பண்ணுவேன். ஏன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லையா? ஜிம்மன் ஜிம்மன் நீ ரொம்ப ஓவராக போகிற, கையிடு. அப்புறம் இல்லைன்னா நான் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. எங்க கத்துவியா? கத்துடா பார்க்கலாம். ஜிம்மன் 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 கையெடு ஜிம்மன் ஜிம்மன் சிப்புக்குள்ளேருந்து கையெடு. எடுக்க முடியாது. என்னடா எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கேன், செம்ம க்யூட்டாக இருக்கும் போல், இப்போவே பார்க்கணும் போல தோணுது. ஜிம்மன் இப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காது, நகரு, நான் போகணும். ஏண்டா உனக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது? நீ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, நகரை, நான் போகணும். சரி சரி சரிடா அப்பா சாமி, எல்லாத்தையும் மூடிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போயாச்சும் என்ன லவ் பண்ணுவியா? முடியாது. நான் ஏன் உன்னை லவ் பண்ணும்? உன்னை எனக்கு பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல, நகரை, நான் போகணும். உனக்கு நான் என்னடா பண்ண பிடிக்கும்? எல்லாமே உனக்காக பண்ணுறேன். அப்புறம் ஏன்டா என்னை பிடிக்கவே மாட்டேங்குது? தெரியல, உன்னை எனக்கு பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. போதுமா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகணும்னு மட்டும்தான் சொல்கிறாரு. இப்போ ஜம்மன் ஜேகே மேலே தான் இன்னார் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே எந்திரிச்சிட்டு அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு கையை கொடுக்குறாரு. தேவையில்ல,
நானே எந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அவருடைய ஜிப்பெல்லாம் போட்டுட்டு அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவருடைய லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு. பயங்கர ரெட்டிஷாக இருக்கு. அவ்வளோதான் இல்லை முடிஞ்சா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜங்குக், உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் 4 இயர்ஸாக பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். ஏன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது? இதுக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். உனக்கு ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஏன்னா எனக்கு உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. அதுவும் உன்னுடைய கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. போதுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோ கோவமாக சொல்லிட்டேன். அப்படியே அந்த கேபின் விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ ஜமன் அந்த டேபிள் மேலே இருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அவ்வளோ கோவத்தோடு தள்ளி விடுறாரு. உனக்கு என்னடா பண்ணால் நான் பிடிக்கும்? என்னை என்ன பண்ணால் நீ லவ் பண்ணுவேன்? எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க பயங்கர இரிட்டேட் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான் மறுபடியும் அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போது ஜமன் அவ்வளோ கோவத்தோட அப்படி டோன் பண்ணி பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. இதுக்கு மேலே இந்த வேலை என்கிட்ட வேணாம், புரிஞ்சுதா? நான் ஒரு லெவலுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, போதுமா? ஐ ரியலி ஹேட் ஹிம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லாக் பண்ணிட்டு அவ்வளோ கோவமாக போயிட்டுருக்காரு. இப்போ ஜமனுக்கு தான், நான் என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும்டா? என்னுடைய ஃபீலிங்ஸை என்னால் எப்படி மட்டும்தான் என்னால் காமிக்க தெரியும். ஏன்னா இதுதான் என்னுடைய கேரக்டர். என்னுடைய ஃபீலிங்ஸை நான் இப்படி தான் காமிச்சு பழக்கம். என்னால் சாஃப்டாலாம் எனக்கு காமிக்க தெரியாது, வராது. ஓ சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. வாங்கடா குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஜிமின் ஜேகேவை அவ்வளோ லவ் பண்ணுறாரு, அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூல் டேஸில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்பு இன்ன வரைக்கும் ஜங்குக் மறக்காமல் அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஜிமின் அப்போது ஒரு +2 படிச்சுட்டு இருந்திருப்பார். நம்ம ஜங்குக் அப்போ தான் 10th படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போவிலேருந்தே ஜிமினுக்கும் ஜேகேக்கும் அவ்வளோ லவ் இருந்திருக்கும். ஆனால் ஜேகே ஜிமின் கிட்ட என்ன சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் ஜிமின் ஜங்குக் கிட்ட அவ்வளோ தடவை சொல்லியிருப்பார். அப்போது ஒன் டே ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது ஒரு 4-5 பசங்க ஜிமினை பிடிச்சி செம்மையாக ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அதில் ஒரு பையன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏய் அந்த பாப்பாவை கிஸ் பண்ணி லவ் யூ சொல்லு. என்ன அண்ணா, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஏய் சொல்கிறா, சும்மா ஒரு சினப்படுவான். இப்போ சொல்ல போறியா இல்லை மண்டையிலே 4 தட்டா? சரி அண்ணா, அது எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த பசங்க யாருமே கேட்டிருக்க கூட மாட்டானுங்க. கிஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பானுங்க. இப்போது ஜிம்மன் வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணோட லிப்ஸில் கிஸ் பண்ணி லவ் யூன்னு சொல்லியிருப்பார். அந்த டைமில் பார்த்து நம்ம ஜங்குக் வந்திருப்பார். அதை ஜிம்மனும் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு, ஜங்குக் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஜங்குக், சி என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறத கூட கொஞ்சம் கூட ஜங்குக் புரிஞ்சிக்கவே இல்லை. அவ்வளோ கோவத்தோடு போயிருப்பார். அப்பையிலேருந்து நம்ம ஜங்குக்னா ஜிம்மனுக்கு கண்டாவே பிடிக்காது. அவருக்கு சுத்தமாக பிடிக்காமலே போச்சு. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் ஜிம்மனுக்கு அவ்வளோ லவ் இருக்குது ஜங்குக் மேலே. அவர் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்டே போய் பேசியிருப்பார். ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஜிம்மினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். சரி 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பேருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. 2 பேருமே ஒன்றா தான் தூங்குவாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் எப்பயுமே ஜிம்மின்கிட்ட அவ்வளோ கோவமாக சண்டை போட்டே தான் இருப்பார். அதெல்லாம் ஜிம்மினுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஜங்குக் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவான், நம்ம மாறிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டே இருப்பார்.
இன்னமும் நம்ம ஜிமின் அதே லவ்வோடு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஸ்டோரிக்குள்ள அப்படியே மறுபடியும் போகலாம். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் அவர் சரியாக கிளாஸை கவனிக்கவே இல்லை. செம்ம டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. தயங் தான், டே மச்சான் என்னடா என்னாச்சுடா, அவன் என்ன சொன்னான், மறுபடியும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதா, மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கியா, அதோ கிளாஸை கத்திட்டு இருக்கா பார், அதை முதல்ல கவனி. அது புரிஞ்ச நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்டுட்டு போகிறேன், என்னாச்சு மச்சான், தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காது, பிசாமல் உட்காந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கத்துறாரு. அந்த கிளாஸ் மேம் பார்த்துட்டு இப்போது ஜேகேவும் தயாங்கும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத அந்த கிளாஸ் மேம் பார்த்துட்டு, இப்போது ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சாரி மேம், ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா தெரியாமல் பேசிட்டியா, நான் இங்கே எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், சரி ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லு. தெரியாது அப்படிங்கிறாரு. தெரியாதா, அப்போது என் கிளாஸில் இருக்காதா, வெளியில் போ அப்படிங்கிறாங்க. என்ன வெளியில் போன்னு சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபஸ்ட்டாக வெளியில் போடுறாரு. ஜங்குக் ஒரு சாரி சொன்னியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சாரி சொல்லணுமா, நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்கிட்ட நான் ஒரு டவுட் கேட்டேன், அவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்டலாம் பேசி புரியவே வைக்க முடியாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் கத்திட்டு இருக்காங்க. வெளியில் தான் போகிறேன், வெளியில் தான் போகிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா ஜிமினோட கேபினுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜிமினோட கேபின் டோரை நாக் பண்ணலாம் இல்லை, சட்டன டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஜிம்மன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜங்குக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அவருடைய பேகை அப்படியே அந்த சோஃபாவில் அவ்வளோ ஃபோர்ஸாக தூக்கி போட்டுட்டு அவ்வளோ கோவமாக உட்காந்துட்டு அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து, ஜிம்மன் எங்கே இருக்க, நான் உன்னுடைய கேபினில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வித்தின் 10 minutes நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான். அதை ஜிம்மன் பார்த்துட்டு, என்ன என்னுடைய கேபின்லையா, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், கைஸ் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 1/2 hour வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜிம்மன் அவருடைய கேபின் டோர் அப்படியே விட்டு அவருடைய கிளாஸ் ரூம் விட்டு அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு நேராக ஜிம்மனோட கேபினுக்கு தான் போகிறாரு. போய் பார்த்தா ஜங்குக் அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மன் கிட்ட வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, செம்ம இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஏண்டா என்னாச்சு, எல்லாம் உன் அக்காவால் வந்தது. என்ன, ஏன் அக்காவா, என்ன பண்ணாங்க, நான் தயங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் போன்னு சொன்னாங்க. வெளியில் போன்னு சொன்னாங்களா, நீ பேசிகிட்டு இருந்தால் அதாண்டா சொல்லுவாங்க, உன்னை யார் அவங்க கூட பேசிகிட்டு இருக்க சொன்னது, நீ கிளாஸை ஒழுங்காக கவனிக்க வேண்டியதானே. என்ன சொன்ன, இல்லைடா நீ கிளாஸ் ஏதோ கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல, அவளை பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. சம்மன், இப்படி தேவையில்லாமல் நீ இரிட்டேட் பண்ணுறதுனால தான் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. சரிடா சரி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மார்னிங்லேருந்து ஏதோ சிடுன்னு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்டுட்ருக்காரு. தெரில, எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்கேன், ஏன்னா எனக்கு தெரில, அதுவும் உன் மேலே நான் இன்னும் செம்ம காண்டு மயில இருக்கேன். என்னடா ஆச்சு, நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் மார்னிங் எந்திரிக்கும் போது நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறாரு. அதுவா, ரீசன் கேட்டேன், எங்கே போனேன், அதுவாடா டே, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. யார், அந்த ஜெசிகாவா, ஆமாண்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏன்டா போகணும், அவளுக்கு யாரும் இல்லைடா, அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுக்கு நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய், இப்போ எதுக்கு அதுக்கு கோச்சிட்ருக்க, சாரி போதுமா, நான் செம்ம கோத்தில் இருக்கேன், பேசாமல் இறந்துருச்சம்மன், அரைஞ்சிட போகிறேன், அரைவியா, எங்க அரை பார்க்கலாம். ஜம்மன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கிட்ட வந்துட்டுருக்க, தலை, நான் கிளாஸ் ரூமுக்கு போகணும், உன் அக்கா பார்த்தானே செம்ம கற்றுவா, நான் போகணும், என்ன போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு. சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே கீழே புஷ் பண்ணி
ஜங்குக் அப்படியே மேலே ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆனது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ வேகமாக ரிமூவ் பண்ணிட்டு அவருடைய ஷர்ட்டை அப்படியே கழட்டி அந்த ஃப்ளோவில் போட்டுட்டு ஜெமனோட ஷர்ட்டையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறாரு. இப்போது ஜெமன் தான் டி என்னடா பண்ணுறா, இது காலேஜ், ஜங்குக் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம், ஜங்குக் இது நம்ம ரூம் இல்லை, எனக்கு தெரியாது, இப்போவே நீ வேணும், யாரை கேட்டு நான் மார்னிங் எந்திரிக்கும் போது நீ என் முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிமினோட லிப்ஸில் செம்ம ஆஷா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது 2 பேர்த்தோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஜிமின் கீழே, ஜங்குக் மேலே இருக்காரு. அதுவும் ஜிமினோட பேக் ஹெட்டை பிடிச்சா அப்படி லைட்டாக உட்கார வச்ச மாதிரி பிடிச்சிட்டு அப்படி செம்ம ஆஷா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் ஜங்குக்கோட ஹிப்க்கு 2 கையை பிடிச்சா அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. பேக் கிஸ் பண்ண கூட ஜங்குக் ஃபேஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ ஹார்ட்டாக செம்ம வைல்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலையே ஜமினும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே செம்ம ஹார்ட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோக்கு வைல்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜமின் ஜங்குக் என்னடா பண்ணுறா, இது கிளாஸ் அவர்டா, நான் கிளாஸை விட்டு வந்திருக்கேன், என்னை விட உனக்கு அந்த கிளாஸ் தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறாரு. சரிடா கத்தாத, எதுக்கு கத்துற, வேணாம் வீட்டுக்கு போகலாமா, வேணாம் எனக்கு வீட்டுக்கு போகவே சுத்தமாக பிடிக்கல, ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிட்டே இருக்க, எல்லாம் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம்ம ஆஷா கிஸ் பண்ணுறாரு. இப்போ கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜமனுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நான் என்னடா தப்பு பண்ணேன், யாரை கேட்டு அந்த ஜெசிகாவோட வீட்டுக்கு போனேன், அதான் சொன்னல அவளுக்குன்னு யாரும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம ஃபேமிலியில் ஒருத்திடா, என்ன நம்ம ஃபேமிலியா, உன்னோட ஃபேமிலி புரிஞ்சதா, என்ன அப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக் பதிலே சொல்லாமல் ஜிமினோட நெக் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமன் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமனால் முடியலை. இப்போது அவருக்குமே செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இப்போது அவ்வளோ ஓஸாக அவரை கீழே தள்ளிவிட்டு இப்போது ஜிமன் மேலே ஓவர் ஆகிட்டு என்னடா நானும் சொல்லிட்டே இருக்கேன்ல, சும்மா கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமன் ஜங்குக்கோட நெக் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. செம்மையாக பைட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமன் தான் இப்படி பைட் பண்ண ஜங்குனால சுத்தமாக முடியல. ஜங்குக் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமன் என்னடா பண்ணுறா, ஜிமன் போதும் ஸ்டாப் பண்ணு, என்ன ஸ்டாப் பண்ணு, நான் சொல்லும் போது நீ கேட்டியா, ஜிமன் உனக்கு தான் கிளாஸ் இருக்குன்னு சொன்னல, கிளாஸுக்கு போதுண்டா, நைட் பார்த்துக்கலாம் ப்ளீஸ்டா, போடா அப்படிங்கிறாரு. முடியாது, நான் ஏன் போகணும், இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, சும்மா இந்த சங்கை ஊதிக்கெட்டான்னு சொல்லுவாங்கள்ல, நான் பாட்டுக்கு மூடிட்டு தானே இருந்தேன், நீ ஏன்டா என்னை இப்படி கிஸ் பண்ண, என் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டேன், அங்கே எங்கன்னு டச் பண்ண தடவுன, இப்போ எல்லாம் பண்ணிட்டேன், கிளாஸுக்கு போனேன், நான் எப்படி போய் கிளாஸ் எடுக்கிறது, பாரு 80 டிகிரியில் நின்றுட்டுருக்கு, எல்லாம் ஒன்றால், எனக்கெல்லாம் தெரியாது, இப்போவே நீ எனக்கு வேணும். ஜிமன் என்ன விளாட்றியா, நீ ஃபஸ்ட்டு நகரு, நான் கிளாஸுக்கு போகணும், உன் அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், பயங்கரமாக திட்டுவாங்களா, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், இல்லையா நீ போய் திட்டு வாங்கு, உன்னை யாரா என் கேபினுக்கு வர சொன்னது, அதுவும் இந்த டைமில், நீ உனக்கு நான் வேணுங்கும்போது நான் வரணும், எனக்கு நீ வேணுங்கும்போது நீ வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ எதுக்குடா சண்டை போட்டே இருக்கேன், இது நான் சண்டை போடுற மாதிரி இருக்கா, என்னுடைய கோவத்தை உனக்கு புரிஞ்சிக்கவே முடியலல்ல, நான் எதுக்கு கோவப்படுறேன்னு கூட உனக்கு புரியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக கத்திட்டு இருக்காரு. சரி கத்தாத, என் செஸ்டில் இருந்து கையெடு, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ எடுடான்னு சொல்கிறேன். ஜங்குக் ஜங்குக் என்னடா பண்ணுற, கையெடுடா. நீ ஃபஸ்ட்டு கையெடு, நான் எடுக்கிறேன். சரி எடுத்துட்டான், போதுமா, நீ எடு. எனக்கு கொஞ்ச நேரம்டா வச்சுக்கிட்டா. நீ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கா? நீ வீட்டுக்கு போனால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ சரியான பூவு தெரியுமா, தெல்லு அப்படிங்கிறாரு. டீ நான் என்னடா பண்ணுறது, இவ்வளோ அழகான இவ்வளோ க்யூட்டான ஒரு ஒய்ஃபையை பக்கத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் அடக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டா எப்படிடா அடக்கிட்டுருக்க முடியும்? நான் என்னடா பண்ணுறது? என்னுடைய கண்ட்ரோலை மீறி இங்கே பாரு எப்படி நெட்டுட்டு இருக்குதானே, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. நகருடா, நான் போகணும். டே இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? நீ ஏன் வந்தா? நீ ஏன் என் ஷூட்டை ரிமூவ் பண்ண? நீ ஏன் கிஸ் பண்ண? இப்போ நீ ஏன் கிளம்பிட்டுருக்க? எனக்கு கிளாஸுக்கு போக பிடிக்கல. இப்போவே நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வா, செம்ம ஹாட்டா நேற்று நைட்டு மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு க்யூட்டான ஒரு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வேற ஆளை போடுற நகரு, நான் போகணும். வேற ஆள் பார்த்துக்கிட்டா பாப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே கீழே புஷ் பண்ணி இப்போ ஜேக்கப் மேலே வர்றாரு. பார்க்கணுன்னு நினச்சா எப்பயோ பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு என் ஒய்ஃபை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒய்ஃபுக்கு இந்த புருஷனை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. என்ன அவ்வளோதானாடா? பிடிச்சிருக்கனால மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோயேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்குக்கோட ஜஸ்ட்டை பிடிச்சி செம்மையாக ப்ரெஷ் பண்ணுறாரு. கையெட்டுடா, நான் போகணும்டா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. என்ன போறியா? ப்ளீஸ்டா போகாத, என் கூடவே இரு, என்னை பார்த்துட்டே இரு, எனக்கு இது மட்டும் போதும். போதுமா? எனக்கு கொஞ்ச நேரத்தில் உன் அக்கா வருவா, அப்படியே பார்த்துட்டே இருக்குடா. ஐயோ, அவளை பற்றி எதுக்குடா ஞாபகப்படுத்திட்டுருக்கான் தெரியுதில்ல. நான் போயிட்டு வரேன், பாய், எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு, பாய் அப்படின்னு சொல்கிற ஜங்குக் அப்படியே அவருடைய ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டு கிளம்புறாரு. இப்போ ஜிமன் சே வாடா போச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ மறுபடியும் ஜிமினோட கேபின் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ ஜிமன் அவ்வளோ க்யூட்டாக அவருடைய பப்பி ஏஸை வச்சுட்டு ஒரு ஏமாற்றத்தோட ஒரு ஃபேஸை காமிக்கிறாரு. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற போல்? டே ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மூஞ்சி அப்படி வச்சுக்காதா, இன்னைக்கு நைட் நீ கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு. என்னுடைய பெர்மிஷனோட, எப்பயும் நீ என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் தான் என்னை டச் பண்ணுவ, என்னை கிஸ் பண்ணுவ. ஆனால் இன்னைக்கு நைட் என்னோட பெர்மிஷனோட என்னை உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன், போதுமா? பாய், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. டி நில்றா என்னடா சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக புரியல, சொல்லிட்டு போடா. அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். டே எனக்கு சத்தியமாக என்னமோ ஒன்றுமே புரியலடா, ப்ளீஸ்டா என்னன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் தான் இன்னமும் உனக்கு புரியல. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டல, அது என்னுடைய ஃபுல் ஹார்ட்டடாக கொடுக்க போகிறேன், போதுமா? டே ஒரே ஒரு வாட்டி உன் லிப்ஸில் இருந்து லவ் யூ மட்டும் சொல்லுடா, எனக்கு அது போதுண்டா அப்படிங்கிறாரு. அப்போ அது வேணாமா? இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. டே சொல்லிட்டு போடா. லவ் யூ, ஓகே பாய். நைட்டு கேட்ட மாதிரி ரெடியாரு, நானும் ரெடியாக இருக்கேன், ஓகே பாய். டி ஒரு நிமிஷம், ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துட்டு போடா. நோ வே, எல்லாமே ரூமில் வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக அந்த கேபினை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. ஜிமன் செம்ம ஹாப்பியாக அப்படியே குதிச்சிட்ருக்காரு. அவரை கையில் பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சிட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஜிமன்
எப்பயுமே ஜங்குக்க அப்பப்போ டீஸ் பண்ணுற மாதிரி வந்து கிஸ் பண்ணுறது, அங்கங்கே டச் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகளெல்லாம் பண்ணுவார். அது ஜங்குக்கும் பிடிச்சிருக்கும். ஆனாலுமே அந்த ஒரு சின்ன ஈகோ, கோவம் இதெல்லாமே அவருக்குள்ளே இருந்திருக்கும். அதனாலேயே நம்ம ஜிமினை அவாய்ட் பண்ணியிருப்பார். இப்போது நம்ம ஜங்குக்கே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம ஜிமினை கையிலேயே பிடிக்க முடியும். அவர் செம்ம ஹாப்பி. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஹாப்பி, நம்ம ஜிமினும் ஹாப்பி. ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்படியே கொஞ்சோண்டு சொல்லிட்டு போங்க. 1 செகண்ட். வைஷ்ணவி, மை க்யூட் சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி தான் கொஞ்சோண்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலனா சாரிடா. அண்ட் 1 செகண்ட், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகேடா, நம்ம மறுபடியும் இன்னொரு நியூவான ஒரு ஒன் சாட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.